இன்னைக்கு நாம என்ன இந்த வீடியோல பேச போறோம்னா, இந்த டிராவலிங்க பத்தி தாங்க இந்த வீடியோல பேச போறோம். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. நம்ம இது கூட நேச்சுரலா நடக்கிறது இந்த சேனல ஷேர் பண்றதுக்காக தான் இந்த சேனல் வந்திருக்கு. மத்தவங்க மார நம்ம வீடியோ எடுத்து அத மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறதெல்லாம் முடியாதுங்க. நேச்சுரலா பேசுவோம். வந்தா லைக்கு, போனா ஷேர். சரிங்களா? வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பொதுவா நம்ம எப்பாவது வருஷத்துக்கு ஒரு 4 டைம், 3 டைம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து டிராவல் போனா தான் நம்ம மனசு நிம்மதியா இருக்கும். அப்படி நல்லா இருக்கும். ஆனா, இங்க இருக்கிறவனுங்க நம்ம என் கேங்ல இருக்கிறவனே 4 பேர் வரமாட்டேங்கிறான். எங்கடா சுத்தி பார்க்க சொன்னா, காசு இல்ல, கஷ்டம் அப்படின்னு சொல்றான். அதனால நீங்க இந்த பயணம் பண்ணும்போது, இந்த டிராவல் பண்ணும்போது யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த ட்ரிப்ப அரேஞ்ச் பண்ணாங்கன்னா, கண்டிப்பா மிஸ் பண்ணிறாதீங்க. ஏன்னா, அ இந்த நான் 1 வருஷம் இந்த 1 வருஷம்னே கணக்கு வச்சுக்கோ. 1 வருஷத்துக்கு 1 வருஷம், 1 வருஷம் விட்டு விட்டு தான் வரும். அந்த 1 வருஷத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணணுமோ, அதுக்குள்ள நம்ம எந்த என்ஜாய்மென்ட் பண்ணணுமோ, அதெல்லாம் சின்ன விஷயம் தான். சின்ன விஷயமா இருந்தாலும் அத நம்ம பண்ணிக்கோணும். அப்பதான் நம்ம வாழ்க்கை கொஞ்சம் சுவாரஸ்யமா, இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அப்பதான் அந்த வருஷத்த ஒரு கம்ப்ளீட் பண்ண மாரி நம்மளுக்கு ஒரு சாதனையாவும் இருக்கும். அதனால ஒரு சின்ன உங்க ஃப்ரெண்ட்ஸு ட்ரிப் அரேஞ்ச் பண்ணாங்கன்னா மிஸ் பண்ணிறாதீங்க. கண்டிப்பா போயிருங்க. சரி வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். ம். பொதுவா இந்த பயணம் பண்ணும்போது நம்ம என்னென்ன பண்ணுவோம்? நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்தோம்னா, கோவா, பாண்டிச்சேரி இது மாரி எல்லா இடத்துக்கு சின்ன சின்ன இடத்துக்குலாம் போவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபேமிலியோட போனோம்னா என்னது இந்த கோயில், குளம், இந்த பீச்சு, பார்க்கு இது மாரி இடத்துக்கெல்லாம் நம்ம ஃபேமிலியோட போவோம். ஆனா, இப்படி போயி நம்ம அங்க இருக்கிற ஒரு ஃபோட்டோவும், ஒரு செல்ஃபியும் எடுத்து அந்த ஒரு நாளைக்கு WhatsAppல ஸ்டேட்டஸாவும், ஸ்டோரியாவும் வச்சு லைக் பண்றதுங்க இல்லைங்க இந்த பயணம், இந்த டிராவலிங்கு. அ என்னன்னா, இதுக்கு பின்னாடி நமக்கு ஒரு நம்ம தினமும் வாழ்ற வாழ்க்கைய விட மத்த இடத்துக்கு நம்ம போய் வாழ்றப்போ, அந்த இடத்துலயே மக்கள் எப்படி இருக்கிறாங்க? அவங்க எப்படி உணவு உண்றாங்க? அ எ அந்த அந்த ம அவங்களோட கலாச்சாரம் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு மாற்றமா தெரியுங்க. அப்படி பார்க்கறது தான் இந்த பயணத்தோட முக்கியமான இதே. அப்புறம் இந்த பயணம் பண்ணும்போது இந்த சில அருவிகள பார்ப்போம். இயற்கையோட இப்ப இந்த கிளியோட சத்தம், குருவியோட சத்தம், யானை, புலி இதெல்லாம் பார்த்து மகிழ்ச்சி அந்த இயற்கை அருவி இதெல்லாம் வந்து பார்க்கும்போது, பணம் தராத ஒரு சந்தோஷத்த இந்த இயற்கை நமக்கு அள்ளி கொடுக்குங்க. அதுதான் இந்த பயணத்தோட முக்கிய சிறப்பு. என்னதான் நம்ம 4 மூலையில இருந்து 4 புஸ்தகத்த படிச்சு, இயற்கை எப்படி, அவர் இப்படி, இப்படி இவரு செஞ்சாரு, இப்படியெல்லாம் பார்க்கிறத விட, நம்ம நேர்ல போய் அந்த மாற்றத்த அனுபவிச்சு, நம்ம சந்தோஷத்த வெளிப்படுத்தி கொண்டாடுறது தான் இந்த பயணத்தோட எல்லா விஷயத்துக்கும். அந்த பயணம் பண்ணும்போது சில சேஃப்டிலாம் நம்ம எடுத்து வச்சுக்கணும். நம்ம எல்லாத்தையும் பேக்கு, டிராவலிங் 2 துணி, எல்லா துணிமணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு, அந்த ஏடிஎம் கார்டு, பேன் கார்டு, ஆதார் கார்டு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோணும். அப்ப சில எமர்ஜென்சியா இருந்தா கூட நம்ம ஃபோன் நம்பர் ஏதோ 2 நம்பர் ஞாபகம் வச்சுக்கோணும். இல்லைன்னா ஒரு டைரியிலயாவது எழுதி வச்சுக்கோணும். அதனால இந்த பயணம் பண்ணும்போது நம்ம சேஃப்டியாவும் அம் எந்த எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காம சேஃப்டியா போயிட்டு சேஃப்டியா வரணும்.